ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா செக் ஓவர் ஸ்ட்ரென்த்தோட செக்மெண்ட்டில் இந்தியன் ஹிஸ்ட்ரி மற்றும் இந்தியன் பாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லிம் தலைவர் யார் அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி. தமிழக முதல் பெண் முதல்வர் யார்? VN ஜானகி. முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. தேசிய வளர்ச்சி மன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1952. மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியை முதலில் உருவாக்கியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. ஜவஹர் ரோஜர் யோஜனா திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜீவ் காந்தி. மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு 1977. இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம். அகில இந்திய பணியாளர் குழாமை தேர்வு செய்வது, அதாவது குழுமத்தை தேர்வு செய்வது மத்திய அரசு பணியாளர் ஆணையம். தேசிய கட்சிக்காக அங்கீகாரம் பெற குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் அக்கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா 4 மாநிலங்களாவது அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். பொடா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2000. ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் இந்திய பெண் பிரதிநிதி விஜயலட்சுமி பண்டிட். மான்போர்ட் சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1919. மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பொறுப்பாக திகழ்கிறார்கள் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பொறுப்பாக திகழ்கிறார்கள். இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அவசர பிரகடனம் எந்த காலம் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் அப்படின்னா 1 ஆண்டு வரை அமலில் வைக்கலாம். அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது தேர்தல் ஆணையம். ஜார்க்கண்ட் மாநிலம் பிரிக்கப்பட்ட ஆண்டு 2000. இந்தியாவில் உள்ள குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. ரூல் ஆஃப் லா நமக்கு வழங்கிய நாடு இங்கிலாந்து. சட்ட திருத்தம் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா தென் ஆப்பிரிக்கா. இந்திய விடுதலை சட்டம் 1947. இந்தியாவின் 23வது மாநிலம் மிசோரம். கட்டளை பேராணை என்பது செயல்படுத்தும் ஏவல் ஆணை. அரசியல் வழிகாட்டி நெறிமுறைகள் எடுக்கப்பட்டது அயர்லாந்து அரசியலமைப்பில் இருந்து. சமத்துவ வாக்குரிமை அளிப்பதன் மூலம் ஏற்படுவது அரசியல் சமத்துவம். இந்திய பாராளுமன்றத்தின் மேலவை உறுப்பினரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். இது 6 ஆண்டுகள்னு இருக்குது. இது என்னன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அமைச்சர்கள் யாருக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக திகழ்வார்கள்? குடியரசுத் தலைவர். இந்திய பிரதமராவதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 21 ஆண்டுகள். மரண தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம். இந்தியாவில் உள்ள அரசாங்கம் எந்த வகை பாராளுமன்ற அரசாங்கம்? பொது நிதியின் பாதுகாவலர் யார் அப்படின்னா கண்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல். இப்போது கண்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னா நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. எந்த வகை அரசியலமைப்பு சட்டத்தை சீர்திருத்தம் சொத்துரிமையை அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கியது அப்படின்னா 44வது திருத்தம். அடிப்படை உரிமை அல்லாத உரிமை பணி செய்ய உரிமை.
அடிப்படை உரிமைகளை கொண்ட பிரிவு எத்தனை ஷரத்துக்களை உடையது அப்படின்னா 23 ஷரத்துக்களை கொண்டது. மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முகவர். இந்தியாவில் அடிப்படை உரிமைகளை யார் தற்காலிகமாக ரத்து செய்ய முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவர். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்க முடியுமா? ஆம், இருக்க முடியும். இந்தியாவில் யார் இறைமையை படைத்தவர்னா மக்கள். பாராளுமன்றத்தின் ஒரு சபைக்கு தலைமை வகித்தாலும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாதவர் துணை குடியரசுத் தலைவர். மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநிலத்தில் முதன்மை நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா முதலமைச்சர். தமிழ்நாட்டிற்கான ராஜ்யசபைக்கான மொத்த இடங்கள் 18, லோக்சபைக்கான இடங்கள் 39. ஆளுநர் பதவி காலியாக உள்ள போது யார் தற்காலிக ஆளுநராக செயல்படுவார்னா மாநில தலைமை நீதிபதி. பண மசோதாவை பொறுத்த வரையில் மாநிலங்களின் அதிகாரம் பரிந்துரை செய்வதற்காக 14 நாட்கள் மன மசோதாவை நிறுத்தி வைத்தல். பண மசோதா. இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதில் ஒரு 2 கொஸ்டின் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை சொல்லியிருப்பேன், அதுக்கு நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. வணக்கம்.